திரு ஆதவர்ஜனுடைய கடுமையான அட்டாக் நம்ம பார்த்தோம். என்ன ரவுடியா நாங்க 6 மாசம் வெயிட் பண்ண அப்படிங்களா? இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து விஜயோட ஸ்டேட்மெண்ட்டா அவரோட ஸ்டேட்மெண்ட்? ஆதவர்ஜுனா குரூப் வந்து ஆன்டி டிஎம்கே. விஜய் கூட விஜயோட இன்னொரு முகமா ஆதவர்ஜனா பிரதிபலிக்கிறாராங்கிறது இல்ல. அவர் தனியா தான் பேசுறாரு. அவரோட நோக்கம் என்னன்னா பாவ மன்னிப்பு கேட்டுக்கிறேன்னு சொல்றாரு. சரி சார், அவருக்கு எம்பி போஸ்ட் கொடுக்கலன்னு அவருக்கு கோவம் தனிப்பட்ட முறையில் என்ன பண்றது? அவர் எம்பி எனக்கு ராஜ்யசபா கேட்டாரு, நீ பணத்தை வாங்கிட்டு நீங்க ஸ்ட்ராட்டஜிஸ்டா வேலை செய்யறீங்க, நீங்க உங்களுக்கு எப்படி அவங்க கொடுப்பாங்க? அவங்க இல்லைங்க, நாங்க எங்க கம்பெனில இருந்து உங்களுக்கு இவ்வளவு தூரம் நன்கொடை எல்லாம் கொடுத்துருக்கோம், கொடுங்கன்றாரு. பவன் கல்யாணம் வச்சுக்கோங்களேன், 2 தேர்தலில் ட்ரை பண்ணி பார்த்தாரு, 3வது தேர்தலில் கூட்டணி சேர்ந்துட்டாரு. அந்த பவன் கல்யாணம் எக்ஸாம்பிள் தான் விஜய்க்கும் சொல்றாங்க. அவருக்கு தினகரன் இவங்கெல்லாம் டெஃபினட்டா அவர் கூட தனியாக நின்னார்னா, அவர் தலைமையில் கூட்டணினா தினகரனோ ஓபிஎஸ்ஓ இல்லை ஈவன் சசிகலாவோ செங்கோட்டையனோ எல்லாருமே அவர் கூட சேரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஈவன் அவங்க தமிழ்நாட்டில் இந்த அசம்பிளி எலெக்ஷன்ஸில் ட்ரை பண்ண மாட்டாங்க. பார்லிமெண்ட் எலெக்ஷன்ஸில் விஜய் தனியாக நின்னா அவரோட செல்வாக்கு தெரியல உங்களுக்கு. அந்த செல்வாக்கு தெரிஞ்ச பிறகு தான் அவங்க மூவ் பண்ணுவாங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்க, தமிழ்நாட்டோட கேரளா போன்ற மாநிலங்களில் விஜய் கூட இருந்தால் பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறாங்க. ஆனால் அதுக்கு அவசரப்பட்டு நம்ம தமிழ்நாட்டில் இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு தேர்தல் நெருக்கத்தில் வி கேன் சி திமுக கடுமையாக விஜய் அட்டாக் பண்ணுறதுக்கான விஷயம் ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. எப்படி அவங்க அதிமுகவை நேரடியாக அட்டாக் பண்ண மாட்டாங்க, நேரடியாக பாஜகவை தான் அட்டாக் பண்ணுவாங்க திமுக. இவங்க இதை அரசியல் பண்றாங்க. தாவேக்கா இதை அரசியலாக பண்ணி திமுக மேல ஒரு சார்ஜஸை வச்சு தங்களுடைய அரசியலுக்காக பண்றாங்க வச்சுக்கோங்க. அதை நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. அதனால நீங்க டிசம்பர் மாசம் கரூருக்கு போக வேண்டிய முன்னாடியே போனீங்க, அதுக்கு பதில் இருக்கா உங்ககிட்ட? நீங்க முன்னாடி போனது மட்டும் இல்லாம நீங்க அங்க செந்தில் பாலாஜி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காருன்னு அவரை அட்டாக் பண்றதுக்காக நீங்க போனீங்க. பாட்டிலுக்கு 10 ரூபாய் இன்னைக்கு நேரம் தான் வாங்குறாங்களா தமிழ்நாட்டுல? அதிமுக ஆட்சியில பாட்டிலுக்கு 10 ரூபாய் வாங்கினதே கிடையாதா? என்ன பேசுறீங்க? அதிமுக ஆட்சியில போலி மதுபானங்க பார்லாம் நடந்ததே கிடையாதா? நடத்தினதெல்லாம் யாரு? அதெல்லாம் உங்களுக்கு. வணக்கம் சார். திரு ஆதவர்ஜனுடைய கடுமையான அட்டாக் நம்ம பார்த்தோம். என்ன ரவுடியா நாங்க 6 மாசம் வெயிட் பண்ண அப்படிங்களா? இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் விஜயோட ஸ்டேட்மெண்ட்டா அவரோட ஸ்டேட்மெண்ட்? இல்ல, இது ஆதவர்ஜனோட ஸ்டேட்மெண்ட் தான். பட் விஜய் எதற்கு அவர் பேசுறாருன்னா, விஜய் அதை அப்ரூவ் பண்றாருன்னா என்டாஸ் பண்றாரு. ஆமா, அவர் இவ்வளவு மோசமெல்லாம் பேசாதீங்க அப்படின்லாம் சொல்லியிருக்கலாமே. ரொம்ப மோசமெல்லாம் ஒருமையெல்லாம் சிங்களெல்லாம் பேசுறாருன்னு நினைக்கிறேன். அவர் ஒரு முடிவுக்கு தான் பேசுறாரு. அதாவது ஆன்டி டிஎம்கே மைண்ட் செட்டை இன்னும் ஸ்ட்ராங்கா கேடர்ட்ட கலப்புறாரு ஆக்சுவலா. ஸோ அதனால அந்த ஏற்கனவே கரூர் சம்பவத்தை சதின்னு ஒரு விஷயத்தை அவங்க கொண்டு வராங்க. இப்போ சிபிஐக்கு முன்னாடி போயிட்டு திமுகவுக்கு எதிரான எல்லா விதமான விஷயத்தையும் அவங்க சொல்லுவாங்க. ஆனா அவங்களுக்கு சிபிஐ மேல முழு நம்பிக்கை வந்துட்டு தான் நமக்கு தெரியல. ஏன்னா அவங்க சிபிஐ பத்தி அவங்க தான் என்ன சொன்னாங்க, RSS பாஜகவுடைய கைப்பாவை அப்படின்னாங்க. இன்னைக்கு அவங்களுக்கு முழு நம்பிக்கை வந்துட்டான்னு கேட்டா என்ன சொல்றாங்க, உச்சநீதிமன்ற குழு இருக்கு, தலைமை நீதிபதி குழு இருக்கு, அவங்க பார்த்துப்பாங்கன்றாங்க. இருந்தாலும் விசாரணை ஏஜென்சிக்கு ஒரு முக்கிய பொறுப்பு இருக்குல்ல, அவங்கள நம்பி அவங்க போய் எல்லாத்தையும் சொல்லணும். அவங்க என்ன மாதிரி முடிவு எடுப்பாங்கன்னு தெரியாது. அவங்க செந்தில் பாலாஜி கூப்பிட்டு விசாரிப்பாங்களா இல்ல வேறு யாரையாவது கூப்பிட்டு விசாரிப்பாங்களா தெரியாது. இவங்க ஆதவர்ஜுனா குரூப் ஆன்டி டிஎம்கே. விஜய் கூட ஆன்டி டிஎம்கே போகுதான். அவங்களோட நோக்கமே அதுதான் சார். விஜய் பேசுற ஸ்டைலுக்கும் ஆதவர்ஜனா பேசுற ஸ்டைலுக்கும் வித்தியாசம் இருக்கு. விஜயோட இன்னொரு முகமா ஆதவர்ஜனா பிரதிபலிக்கிறாராங்கிறது இல்ல. அவர் தனியா தான் பேசுறாரு. அவரோட நோக்கம் என்னன்னா திமுக எதிர்ப்பை இன்னும் கூர்மைப்படுத்துறது தான் அவருடைய நோக்கம். இல்ல, 2 பேருமே ஒரே ஸ்டைல்ல பேசுறாங்க. 2 பேர் பேசுறதுக்கு விதம் வேற மாதிரி இருக்குங்க. ஆனா இவர் கொஞ்சம் ராவா பேசுறாரு. ஆதவர்ஜனா கொஞ்சம் நான் உங்களுக்கு வேலை செஞ்சுட்டேன்னு இப்ப நான் அதை பத்தி நான் ஒரு பாவ மன்னிப்பு கேட்டுக்கிறேன்னு சொல்றேன். சரி சார், அவருக்கு எம்பி போஸ்ட் கொடுக்கலன்னு அவருக்கு கோவம் தனிப்பட்ட முறையில என்ன பண்றது? அவர் எம்பி எனக்கு ராஜ்யசபா கேட்டாரு, நீ பணத்தை வாங்கிட்டு நீங்க ஸ்ட்ராட்டஜிஸ்டா வேலை செய்யறீங்க, நீங்க உங்களுக்கு எப்படி அவங்க கொடுப்பாங்க? அவங்க இல்லைங்க, நாங்க எங்க கம்பெனில இருந்து உங்களுக்கு இவ்வளவு தூரம் நன்கொடை எல்லாம் கொடுத்துருக்கோம், கொடுங்கன்றாரு. அவங்க கொடுக்கல. அவங்க இவரை என்ன நினைச்சு கொடுக்கலன்னு நமக்கு தெரியாது. இவருக்கு கோவம், அதனால பிசி கேட்க வந்தாரு. பிசி எப்படியா திமுக கூட்டில இருந்து எடுக்கணும்னு பார்த்தாரு. அது திருமாவளவன் புரிஞ்சுன்னு அவர் வெளில அமிச்சிட்டாரு. இப்ப அங்க போய் என்ன பண்றாரு, திமுகவை கடுமையா எதிர்க்காரு. எல்லாருக்கும் ஒரு சுயநலம் இருக்கு சார். அவருக்கு ஒரு சுயநலம் இருக்கு. அவருக்கு எதிர்பார்த்த பலன் அங்க கிடைக்கல திமுகல. பிசிகாலையும் அவர் துரத்தி விட்டாங்க அவரை கடைசியில. அங்க போயிட்டு என்ன பண்றாரு, கொஞ்சம் கிட்டத்தட்ட அவர் பாஜக குரல் மாதிரி தான் ஒலிக்கிறார். அதிமுக தாவேக்கால அவர் பாஜக. ஏன்னா அவங்க நடத்துற பிசினஸுக்கும் சேலம் கவர்மெண்ட்டுக்கும் ரொம்ப க்ளோஸ் தொடர்பு. அவங்க ஆதரவு இல்லாட்டி அவங்க அதெல்லாம் நடத்த முடியாது. மறுபடியும் இப்ப கூட 5 மாநிலங்கள்ல மீண்டும் கொண்டு வரப்பட்டிருக்கு அந்த தொழில்கள். அதான் சார், அது அவங்க பாஜகவுலயும் ரொம்ப க்ளோஸ். அவங்களுக்கும் நிறைய நன்கொடை கொடுக்குறாங்களா அவங்க. அதனால அவரோட மைண்ட் செட் கிட்டத்தட்ட ப்ரோ பிஜேபியா இருக்கலாம், சொல்ல முடியாது. ஆனா விஜயோட மைண்ட் செட் ப்ரோ பிஜேபியானா
நான் அப்சர்வ் பண்ண வரையும் அது அப்படி இருக்கிற மாதிரி தெரியல. இவங்களுக்கு அந்த விஜயை சுற்றி இருக்கிற அந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ட் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆசை இருக்கு. ஒருத்தருக்கு வந்து பாமகவை சேர்த்துக்கணும்னு ஆசை இருக்கு, ஒருத்தருக்கு வந்து அதிமுகவை சேர்த்துக்கணும்னு ஆசை இருக்கு, ஒருத்தருக்கு பாஜகவை சேர்த்துக்கணும்னு ஆசை இருக்கு. விஜய் இண்டிபெண்டா திங்க் பண்றாருன்னா தற்சமயம் வரையும் இண்டிபெண்டா திங்க் பண்றாருன்னு ஏன் புரிஞ்சுக்கிறேன்னா, அதிமுகவுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சிட்டாருல, அதுலேருந்து இண்டிபெண்டா திங்க் பண்றாருன்னு நான் புரிஞ்சுக்கிறேன் ஆக்சுவலா. ஆனா இப்ப திரு அண்ணாமலை அவர்கள் பேசும்போது என்னன்னா, பாஜகவுக்கு எதிரி திமுக தான். அவரும் இதே பாயிண்ட் தான் நகர்ந்தார். அந்த பைபோலார் பாஸ் போயிடும் அந்த ஆஸ்பெக்ட் தான் நகர்ந்தார். அதிமுகவை தள்ளி வச்சு போட்டு அவரது 2 பேசினார். தாவேகவும் இப்ப அதே ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க. சோ இங்க வந்து பேசுறது இந்த பைபோலார் ஸ்ட்ராட்டஜி தான் ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு பேசுறாங்களா, இல்ல தங்க கட்சியோட நிலைமை புரிஞ்சுக்கிட்டு பேசுறாங்களா? அதே இல்ல, தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் திமுக ஒரு முக்கியமான கட்சி, அதுக்கு ஆட்சியில் இருக்கிற கட்சி. இப்போ அதை எதிர்க்கணும்னா நம்ம இதுவரையும் நினைச்சிருந்தது வந்து அதிமுக தான் எதிர்க்கிறதுல ஒரு தகுதி படைச்ச ஒரு கட்சியா இருக்கு அப்படின்னு நம்ம நினைச்சிட்டோம். அந்த இடத்த ஃபில்அப் பண்ண வந்திருக்காரு விஜய் ஆக்சுவலா வந்து. ஸோ அவர் வந்து அவரே தான் அந்த இடத்த ஃபில்அப் பண்ண வந்திருக்காருன்னு புரிஞ்சுக்க முடியுதா? கண்டிப்பா அப்படிதான் வந்திருக்காருன்னு நான் நினைக்கிறேன். அவர் வந்து அவருடைய மைண்ட் செட் வந்து திமுகவை தோக்கடிக்கிறது, நாங்க தான் திமுகவுக்கு எதிரி அப்படின்னு சொல்லும்போது அவர் திமுகவுக்கு எதிரான ஒரு சென்டிமெண்ட்டை வந்து அவங்க கட்சிக்காரங்கிட்ட கிளப்பி ஒரு தீவிரமா திமுக எதிர்ப்பு பிரச்சாரத்தை பண்ணும்போது எடப்பாடி இதே தானே சார் இருக்கு. 67ல இருந்து இதே ஃபேக்டர் தான் இருக்குது. திமுக எதிர்ப்பு, அதிமுக எதிர்ப்பு, திமுக எதிர்ப்பு. அது திமுக எதிர்ப்புங்கிறதே அதிமுக கொள்கையா இருந்தது. அப்படித்தானே இது வரைக்கும் வந்திருக்கு. சோ அதே விஷயத்தை இவர் எடுக்கிறாராங்கிறது தான் கேள்வி. அதான் சார், எடுக்கிறதுல வித்தியாசம் இருக்கு. திமுக வெறும் திமுக எதிர்ப்பு மட்டுமே அதிமுகவுக்கு ஓட்ட கொண்டாத சார். அந்த தலைமையே அங்க ஒரு முக்கியமான விஷயமா இருக்கணும். 10 தேர்தல் தொடர்ந்து தோல்வியை பார்த்துட்டு இருக்கீங்க, நம்பிக்கை கொடுக்குற தலைமை இருக்கணும்ல. இப்போ விஜயகாந்தும் ட்ரை பண்ணார், திமுக அதிமுக ரெண்டுக்கும் எதிராக தான் வந்தார் அவரு. 2 தேர்தல் பார்த்தாரு, 3வது தேர்தல்ல கூட்டணி சேர்ந்துட்டாரு. இவரு வச்சுக்கோங்களேன், பவன் கல்யாணம் வச்சுக்கோங்களேன், 2 தேர்தல ட்ரை பண்ணி பார்த்தாரு, 3வது தேர்தல்ல கூட்டணி சேர்ந்துட்டாரு. அந்த பவன் கல்யாண் எக்ஸாம்பிள் தான் விஜய்க்கும் சொல்றாங்க. அவரை வந்து டெப்டி சீஃப் மினிஸ்டரா போட்டு நாங்க கொடுக்கணும்ன்ற அந்த விஷயத்துக்கு போறாங்க. முதல் பவன் கல்யாணத்துக்கு முன்னாடி 2 தடவை தனியா ட்ரை பண்ணாரு, ஃபெயில் ஆயிட்டாரு ஆக்சுவலா வந்து. ஸோ சிரஞ்சீவி ஃபெயில் ஆனார், அது வேற விஷயம். அவர் ஒரு எம்எல்ஏ தான் ஜெயிச்சார், மொத்தம் ஃபெயில் ஆயிட்டாங்க. பாயிண்ட் என்னன்னா வந்து அது இல்லை. இங்க தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும், அதிமுகவை பொறுத்த மட்டும் என்னன்னா வந்து அந்த லீடர்ஷிப்போட செல்வாக்கு இருக்குல்ல. ஜெயலலிதா தோத்தாங்க, ஜெயிச்சாங்க, மாறி மாறி வந்தாங்க. எம்ஜிஆர் தோத்தாரு, 2 தடவை ஜெயிச்சாரு, எல்லாம் பண்ணாரு. இவர் வந்து தொடர்ந்து தோல்வியை பார்த்துட்டே இருக்காருல்ல. இவர் வந்து ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி இன்னும் வரல இருக்கு ஆக்சுவலா. அந்த இடத்துல செல்வாக்கும் இல்லாத இருக்காரு. அதிமுகவை பொறுத்த மட்டும் என்னன்னா, அதிமுக கட்டுமானம் இன்னும் இருக்கு ஆக்சுவலா, ஆனா தலைமை பலவீனமா இருக்கு. ஆனா இப்பத்தான முதன் முறையாக அவர் தனிப்பட்ட முறையில ஒரு பொதுச் செயலாளராக இந்த தேர்தலை எதிர்கொள்ளுது. இதுக்கு வரைக்கும் முன்னாடி வந்து இரட்டை தலைமை இருந்தது, ஜெயலலிதா அவர்கள் விட்டு சென்ற ஆட்சியாக இருந்தது. பார்லிமெண்ட் எலெக்ஷன் அவர் தான் லீட் பண்ணாரு. அவர் தனியா பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல வந்து சட்டமன்ற தேர்தல் மாதிரி இல்ல, அது உங்களுக்கு நல்லா தெரியும். ஒரு கட்சியினுடைய முகமாக தேர்தல் முதலமைச்சர் வேட்பாளர் இருக்கலாம். பட் பார்லிமெண்ட் தேர்தலில் உங்களோட பிரச்சாரம் என்னவா இருந்தது? நீங்க மோடியை பத்தி ஒரு வார்த்தை பேசுனீங்களா? இங்க இருக்க ஸ்டாலின் ஆட்சியை பத்தி தானே உங்களோட எல்லா கூட்டங்களும் நீங்க ஸ்டாலின் ஆட்சியை பத்தி தானே விமர்சனம் பண்ணீங்க. அப்ப மக்கள் உங்களுக்கு கொடுத்த தீர்ப்பு நீங்க சொன்னதை ஏத்துக்கலாம் தானே. நீங்க மோடியை பத்தி ஒரு வார்த்தை சொன்னீங்களா? மத்தியில யார் ஆட்சிக்கு வரணும், மோடியே வரக்கூடாது, இல்ல மோடியை எதிர்ப்புங்கிற கன்சாலிடேட் பண்ணதுல திமுக ஒரு பெரிய அட்வான்டேஜ் இருந்ததா இல்லையா? அதுக்கு இருந்தது சார். இவங்க என்ன பண்ணாங்க, இவங்க வந்து ஸ்டாலின் எதிர்ப்பு தான் கையில் எடுத்தாங்க பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல. மோடி வேணுமா வேண்டாம்னு சொன்னாங்களா, இல்ல காங்கிரஸ் வரணும் வர வேண்டாம்னு சொன்னாங்களா? அந்த மாதிரி பிரச்சாரத்தை அதிமுக எங்க கையில் எடுத்தாங்க. அப்ப நீங்க ஸ்டாலின் எதிர்ப்பு பிரச்சாரத்தை தான் கையில் எடுத்தீங்க. அப்படி ஸ்டாலின் எதிர்ப்பு பிரச்சாரத்தை கையில் எடுத்து நீங்க தோத்தீங்களா இல்லையா? அப்ப உங்களை பொறுத்த மட்டும் மாநில அரசு சேர்த்து நீங்க பண்ண பிரச்சாரம் ஃபெயில் ஆயிடுச்சு ஆக்சுவலா. அதனால நீங்க பார்லிமெண்ட் எலெக்ஷன் தப்பிக்க முடியாது. நீங்க வச்ச பிரச்சாரத்தை மக்கள் ஏத்துக்கலன்னு தான் பாயிண்ட். நீங்க அப்ப உண்மையிலேயே வந்து ஒரு ஸ்டாண்ட் எடுத்துருக்கணும். நீங்க எஸ்டிபியோட கூட்டணி வச்சிங்கல்ல, அப்ப ஆன்டி மோடி ஸ்டாண்டை தெளிவா எடுத்துக்க வேண்டியதானே. மோடி இவ்வளவுலாம் பண்ணிட்டாரு, மோசம் பண்ணிட்டாருன்னு எடுக்க வேண்டியதானே. ஏன் எடுக்கல நீங்க? இல்ல காங்கிரஸ் வரணும், இல்ல காங்கிரஸ் எழுத்து பேசுங்க, இல்ல காங்கிரஸ் ஆதரிச்சு பேசுங்க. எந்த ஸ்டாண்ட் எடுக்காம நீங்க ஸ்டேட் கவர்மெண்ட் எழுத்து பேசுனீங்கன்னா உங்களை மக்கள் தோக்கடிச்சது மூலமா அவங்க ஒரு தெளிவா என்ன சொல்லிட்டாங்க, நீங்க சொல்ற விஷயங்களை நாங்க ஏத்துக்கிறேன்னு முடிவு பண்ணிட்டாங்க. இப்போ நான் முதல்ல சொன்ன மாதிரி விஜயனுடைய அடுத்த 2 பாயிண்ட்கள் முக்கியமானது. கூட்டணிக்கு அவர் தான், யாரோட கூட்டணி போடுங்கிறதுக்கு அவருக்கு அதிகாரம் இருக்கு. இன்னொரு பாயிண்ட் வந்து அவர் தான் முதலமைச்சர் வேட்பாளர். இந்த 2 பாயிண்ட்டையும் உங்களுடைய அப்சர்வேஷன்? இல்ல, கண்டிப்பா அவர் தான் முதலமைச்சர் வேட்பாளர். அவங்க தெளிவா இருக்காங்க. நீங்க சொல்ற மாதிரி விக்ரவாண்டி இதுல இருந்து அவங்க தெளிவா இருக்காங்க. அதனால அவர் முதலமைச்சர் கேண்டிடேட் அப்படின்னா அந்த கட்சி வந்து அவர் பின்னாடி இருக்கு. இந்த கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் கூட அந்த கட்சி சாலிடா அவர் பின்னாடி தான் இருக்கு. வேணா நடுநிலையா இருக்கிற மக்கள் வேணா இவர் என்னடா தலைவர் 41 பேர் இறந்து போன போது கூட கரூர்ல இருந்து ஓடி வந்துட்டார் அப்படின்னு நினைக்கலாமே தவிர, அவரை தொடர ரசிகர்கள் இருக்காங்கல்ல, அவங்க அவர் பின்னாடி ஸ்ட்ராங்கா இருக்காங்க. அதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது.
அதனால வந்து அவர் தலைமையில கூட்டணினா எந்த கட்சிகள் வரும்ன்றது முக்கியமான பாயிண்ட் ஆக்சுவலா. அவருக்கு தினகரன் இவங்கெல்லாம் வந்து டெஃபினட்டா அவர் கூட தனியா நின்னாருன்னா, அவர் தலைமையில கூட்டணினா தினகரனோ, ஓபிஎஸ்ஓ இல்ல ஈவன் சசிகலாவோ, செங்கோட்டையனோ எல்லாருமே அவர் கூட சேர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஈவன் வந்து வேறு பல புதுசா கட்சி ஆரம்பிச்சு சில பேர் கூட வந்தாலும் வரலாம், சொல்ல முடியாது. அதனால வந்து பாயிண்ட் என்னன்னா வந்து இவங்க புதிய தமிழகம் போன்ற கட்சிகள்லாம் வந்து சேரலாம். அதனால அவரை பொறுத்த மட்டும் என்னன்னா திமுக எதிர்ப்பு ஓட்டை வாங்குறதுல ரொம்ப குறியா இருப்பார். அதனால திமுக எதிர்ப்பு வந்து தீவிரப்படுத்துவார். காங்கிரஸ் கூட ஒரு பேசிட்டு இருக்கிறதாக ஒரு தகவல் ஹேசியங்கள் வந்து கொண்டே இருக்கு. ஆமா, அது நான் அதை ரூல் அவுட் பண்ணவே இல்லை சார். காங்கிரஸ் கூட அவர் பேசிட்டு இருக்கிறார்ன்ற விஷயங்கள் வந்து இருக்கு. ஆனால் காங்கிரஸை பொறுத்த மட்டும் இந்த எலெக்ஷன்ஸ்ல திமுக அவங்க கைவிடுவாங்களா டவுட் தான் அவங்களுக்கு. ஏன்னா அவங்கள பொறுத்த மட்டும் 29 தேர்தல் வந்து முக்கியமான தேர்தல், பார்லிமெண்ட் தேர்தல். அதுலதான் வந்து அவங்களுக்கு அதிகமான இடங்கள் அங்கதான் வாங்கணும் ஆக்சுவலா. இங்க வந்து அவங்க பட் இதுல கரெக்ட் மீ இஃப் ஐம் ராங், இந்த பீகார் எலெக்ஷனுடைய ரிசல்ட் காங்கிரஸினுடைய விஜய் கூட பேச்சுவார்த்தைக்கு ஒரு பெரிய ரோல் பிளே பண்ணுங்கிறது நீங்க சப்போர்ட் பண்ணீங்களா இல்ல அது இருக்காது? பீகார் எலெக்ஷன்ஸ்ல வந்து இப்போ ஜேடியு பாஜக கூட்டணி வெற்றி பெற்றது வச்சுக்கோங்க. அடுத்தது பாஜக இங்க வந்து ஒரு கூட்டணி அமைக்கிறதுக்கான தமிழ்நாட்டுல ட்ரை பண்ணுவாங்க, விஜய் இழுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. காங்கிரஸ் தோத்துது வச்சுக்கோங்க, அவங்க தொடர்ந்து திமுகவோட இருக்கிறதுக்கான வாய்ப்பு. சப்போஸ் காங்கிரஸ் ஆர்ஜேடி ஜெயிச்சது வச்சுக்கோங்க, அவங்க வந்து தமிழ்நாட்டுல வந்து இந்த அசம்பிளி எலெக்ஷன்ஸ்ல ட்ரை பண்ண மாட்டாங்க. பார்லிமெண்ட் எலெக்ஷன்ஸ்ல விஜய் தனியா நின்னா அவரோட செல்வாக்கு தெரியல உங்களுக்கு. அந்த செல்வாக்கு தெரிஞ்ச பிறகு அவங்க மூவ் பண்ணுவாங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்க, தமிழ்நாட்டோட கேரளா போன்ற மாநிலங்கள்ல விஜய் கூட இருந்தா பெட்டரா இருக்கும்னு நினைக்கிறாங்க. ஆனால் அதுக்கு அவசரப்பட்டு நம்ம வந்து தமிழ்நாட்டுல இருக்கிற இடத்த எழுந்துற போறோமோன்னு ஒரு பயமா அவங்களுக்கு இருக்கு ஆக்சுவலா. ஆமா, இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறத பிடிக்க போய் இருக்கிறத விட்டுறக்கூடாது இல்ல. 17 இடங்கள்ல வந்து இந்த தடவை நம்ம வந்து we will focus அப்படின்னு சொல்லி அவர் பேசினாரு. அது வந்து ஒரு பெரிய ஃபேக்டரா எல்லா பக்கம் பேசப்பட்டுச்சு. அது எல்லா கட்சிகளும் தானே பேசுறாங்க, அதிக இடங்கள் அது இது விஷயம். திமுக வந்து அந்த நேரத்துல என்ன கொடுப்பாங்களோ அதுதான் கொடுப்பாங்க. ஆனால் இந்த வாட்டி போன வாட்டி கொடுத்ததோட கொஞ்சம் அதிகமா எதிர்பார்க்கறது வந்து அந்த கட்சிகளோட இயல்பான ஒரு விஷயம். அது வந்து நம்ம தப்புன்னு சொல்ல முடியாது. ஆனா திமுகவில் வந்து புதுசா இப்போ கமலஹாசன் போன்றவர்கள்லாம் சேர்ந்திருக்காங்க. தேமுதிக சேர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்போ அந்த கூட்டணியை வந்து அவங்க இன்னும் பலமாக்குறாங்க. ஏன் பலமாக்குறாங்கன்னா ஆன்டி இன்குபன்சி இருக்கிற ஒரு 4-5% ஓட்டு அப்படி இப்படி போயிடக்கூடாதுன்னு அடிஷனலா செல்வாக்கு சேர்க்கிறாங்க. அப்படி சேர்க்கும் போது இடங்களை பகிர்ந்து கொடுக்கும்போது பிரச்சனை வரதான் செய்யும் ஆக்சுவலா வந்து. அதை வந்து திமுக எப்படி சமாளிக்குதுன்னு பொறுத்துன்னு தான் பார்க்கணும். அது ஒரு சேலஞ்சிங் ஜாப் தான். அது விஜய் மீது இருக்கக்கூடிய இந்த கூட்டணி கட்சியுடைய விமர்சனம் தொடர்ச்சியாக நான் பார்த்துட்டே இருக்க செல்வ பிறந்தகை கொஞ்சம் சட்டலா பிளே பண்றாரோ அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தையும் வைக்கத்தான் செய்யறாங்க. அதே சமயம் திரு வைகோ, மதிமுகவுடைய பொதுச்செயலர் வைகோ அவர்கள் பேசும்போது விஜய் வந்து பித்தலாட்டம் பண்றாரு, இந்த 41 பேர் இறந்ததை போய் அங்க போய் பார்க்காம மெட்ராஸ்க்கு ஓடி வந்துட்டு இப்படி ஏன் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு அறிக்கை விட்டுறாரு, பேசுறாரு. அதெல்லாம் நம்ம பார்க்கறோம். அதே மாதிரி விசிகவுடைய தலைவர் திருமாவளவன் அவர்களும் விஜய் கடுமையான ஒரு சாடல் இருக்கத்தான். இப்ப அந்த கேட்டகரியில திரு வைகோவும் சேர்ந்து கொண்டாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. இல்ல அவங்களுக்கு வந்து வரப்போற தேர்தலில் வந்து திமுக விஜய் அப்படின்ற மாதிரி விஜய் ஒரு ஃபோர்ஸா வந்து திமுகவோட ஓட்டு அஃபெக்ட் பண்ற மாதிரியான விஷயங்கள் இருக்குல்ல. இப்போ மைனாரிட்டி ஓட்டோ இல்லை தலித் ஓட்டுகளோ, மத்திய தமிழகத்துல கொஞ்சம் தலித் ஓட்டுகள் கூட விஜய்க்கு போறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கு. அதனால அப்படியெல்லாம் அந்த ஓட் பேங்க்ல அவர் கை வச்சுன்னா என்ன பண்றதுன்ட்டு தான் திமுக கூட்டணி கட்சிகள் திமுகவும் அட்டாக் பண்ண ஆரம்பிப்பாங்க. இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு தேர்தல் நெருக்கத்துல வி கேன் சி திமுக வந்து கடுமையா விஜய் அட்டாக் பண்றதுக்கான விஷயம் ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. எப்படி அவங்க அதிமுகவை நேரடியாக அட்டாக் பண்ண மாட்டாங்க, நேரடியா பாஜகவை தான் அட்டாக் பண்ணுவாங்க திமுக. அதே மாதிரி விஜய் வந்து ஸ்ட்ரைட்டாவே அட்டாக் பண்ணுவாங்க. ஏன்னா அதிமுக அட்டாக் பண்றதுக்கு ஒண்ணும் இல்லை சார். அதிமுக எதிர்கட்சியா இருக்கு. எதிர்கட்சியை நீங்க என்ன அட்டாக் பண்ணுவீங்க? அதிமுகவுக்கு திமுக அட்டாக் பண்றதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கலாம். ஆனால் திமுக பொறுத்த மட்டும் அதிமுகவை நேரடியாக அட்டாக் பண்றதுக்கு ஒண்ணும் இல்லை. நீங்க 10 வருஷம் அவங்க ஆட்சியை அகற்றிட்டு தான் நீங்க வந்திருக்கீங்க. ஆனால் நீங்க பாஜகவை பத்தி பேசுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. அப்போ பாஜகவும் அதிமுகவும் கூட்டணியில் இருக்கும்போது திமுகவுடைய அந்த அவங்களுடைய போக்கஸ் முழுக்க பாஜக அட்டாக்ல இருக்கும். அதே சமயம் விஜய் வந்து எந்தெந்த தொகுதியில எப்படி பாதிப்பு உண்டாக்குறாரு அவங்களுக்கு தெரியாது. ஸோ விஜயை நோக்கியும் திமுகவுடைய அட்டாக்கு வரப்போற காலத்துல இன்னும் கூர்மையாகும் என்பது என் கருத்து. சட்டமன்றத்துல முதலமைச்சர் அவர்கள் பேசினது அதை குறித்து விஜய் அவர்கள் வந்து நாகரிகமான நான் பதிலடி கொடுக்கணும் அப்படின்னு அவர் பேசினார். அதுல நீங்க பேசின இவ்வளவு வன்மத்தை கக்கி இருக்கிறாரு முதலமைச்சர் அப்படின்னு விஜய் பேசும்போது சொல்லியிருந்தாரு. அப்படி பார்க்க வேண்டியது இருக்கிறதாங்கிறது ஒரு கேள்வி. எனக்கு ஒன்றும் முதலமைச்சர் வன்மத்தை கக்கின மாதிரிலாம் தெரியல. அவர் இன்னும் ஒரு வார்த்தை சொன்னார், எந்த ஒரு தலைவனும் தொண்டன் சாகிறத விரும்ப மாட்டான்னு ஸ்டாலின் சொன்னார். அதுல இருந்து விஜய் வந்து அவர் குற்றஞ்சாட்ட விரும்பல. இது ஒரு விபத்தா நடந்து போச்சுன்னு தான் அவர் முதலமைச்சரே சொன்னார். நீங்க லேட்டா வந்துட்டீங்க, அதனால வந்து அது அந்த ஸ்டாம்பீடு நடந்து போச்சு. நீங்க கரெக்ட் அந்த குறித்த டயத்துக்கு 12 மணிக்கு சொன்னீங்க, ஏதோ அதுல வந்திருந்தீங்கன்னா அந்த அளவுக்கு பிரச்சனை வந்திருக்காதுன்றதுதான் அவங்க சொன்ன இது. ஒரு சம்பவம் நடந்த பிறகு ஒரு கவர்மெண்ட் என்ன ஆக்ஷன் எடுக்கணுமோ அந்த ஆக்ஷனை தான் வந்து சீஃப் மினிஸ்டர் எடுத்தார். இவங்க வந்து இதை வந்து அரசியல் பண்றாங்க. தாவேக்கா வந்து இதை அரசியலா பண்ணி திமுக மேல ஒரு சார்ஜஸை வச்சு
தங்களுடைய அரசியலுக்காக பண்றாங்க வச்சுக்கோங்க. அதை நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. Right. அதனால ஒரு நபர் கமிஷன்றது எந்த கவர்மெண்ட் வந்தாலும் போடுவாங்க. இது மாதிரி சம்பவம் நடக்கும்போது உடனே போடுவாங்க. உடனே ஒரு முதலமைச்சர் இறந்து போன இடத்தை பார்க்க தான் செய்வாரு. அப்புறம் காரணங்கள் அவர் கேட்கும்போது அசம்பிளியில இந்த மாதிரி சம்பவம் வரும்போது பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு அவர் தள்ளப்படுறாரு. அப்ப சொல்லும் போதுதான் நீங்க லேட்டா வந்தது ஒரு காரணமா இருக்கு. எந்த தலைவரும் வந்து தொண்டர்கள் சாகிறது விரும்ப மாட்டாங்க. நீங்க என்ன பண்றீங்க? நீங்க டிசம்பர் மாசம் கரூருக்கு போக வேண்டிய முன்னாடியே போனீங்க. அதுக்கு பதில் இருக்கா உங்ககிட்ட? ஏன் போனீங்க? டிசம்பர் மாசம் தான் பிளான் பண்ணியிருந்தீங்க, முன்னாடியே போனீங்க. நீங்க முன்னாடி போனது மட்டும் இல்லாம நீங்க அங்க செந்தில் பாலாஜி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காருன்னு அவரை அட்டாக் பண்றதுக்காக நீங்க போனீங்க. பாட்டிலுக்கு 10 ரூபாய் இன்னைக்கு நேரம் தான் வாங்குறாங்களா தமிழ்நாட்டுல? அதிமுக ஆட்சியில பாட்டிலுக்கு 10 ரூபாய் வாங்கினதே கிடையாதா? என்ன பேசுறீங்க? அதிமுக ஆட்சியில போலி மதுபானங்க பார்லாம் நடந்ததே கிடையாதா? நடத்தினதெல்லாம் யாரு? அதெல்லாம் உங்களுக்கு தெரியாதா கண்ணுக்கு? அப்ப நீங்க பேசும்போது நீங்க திமுக அதிமுக ரெண்டுத்தையும் பத்தி நீங்க கரெக்டா பேசணும். இல்ல நீங்க செந்தில் பாலாஜி அட்டாக் பண்ணுங்க, அது வேற விஷயம். அவர் வாங்கின அந்த ஊழல் குற்றச்சாட்டு வந்து அதிமுக ஆட்சியில வாங்கின ஊழல் தான், அது நடந்த ஊழல் தான். அது அந்த பஸ் டிரைவர் கண்டக்டருக்கு துட்டு வாங்கின விஷயங்கள்லாம். இப்போ டாஸ்மாக் விஷயத்துல என்னாச்சு? சுப்ரீம் கோர்ட் வந்து அதை பிளாக் பண்ணி வச்சிருக்காங்க. அதை இடியை வந்து கொடுத்து அந்த அரசியல் சட்ட பிரிவுப்படி இடியோட பவர்ஸ் என்னன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் முடிவு பண்ணலாம்னு சொல்லிட்டாங்க. ஸோ நம்மளுடைய பாயிண்ட் அது இல்லை. பாயிண்ட் என்னன்னா வந்து நீங்க அரசியல் ரீதியா சில விஷயங்களை வைக்கிறீங்க. அது திமுக எதிர்ப்புன்ற ஒரு ஆங்கிள்லேருந்து நீங்கள் அதை கொண்டு வரீங்க. உங்களுக்கு என்ன தகவல் தெரியுதோ அதெல்லாம் நீங்கள் போய் சிபிஐ சொல்லுங்க. சிபிஐ என்ன முடிவு எடுக்கிறானோ, என்ன விசாரணை சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணானோ பொறுத்து இருந்து பார்க்கலாம். நிறைய ஒரு கேள்வி, ஒரு பொலிட்டிக்கல் மெசேஜ், ஒரு ஃபிளாஷ் பாயிண்ட் அப்படி விஜய் சொல்லியிருக்கிறதா இருந்துச்சு அப்படின்னா அது வந்து யாருக்கு நினைக்கிறீங்க, என்ன நினைக்கிறீங்க? விஜய் சொல்லியிருக்கிறது நேராக பழனிசாமிக்கு தான் சொல்லியிருக்காரு. நீங்கள் எங்களை எதிர்பார்க்காதீங்க, நாங்கள் தனியாக தான் போட்டி போடுறோம், எங்கள் தலைமையில தான் கூட்டணின்னு. அது வந்து இவங்களுக்கு வந்து இப்போ பாருங்க 2 நாள் அதிமுக கேம்பே சைலண்ட் ஆயிட்டு பாருங்க. அப்படியே என்ன பேசுறதுன்னு தெரியாம முழிக்கிறாங்க. தாவேக்காவுடைய பொதுக்குழு நடந்தது அன்னைக்கே, அதிமுகவுடைய மாவட்ட செயலாளர் கூட்டம் நடந்தது. நீங்க நல்லா பார்த்துருக்கலாம், மீடியா வந்து அதிமுக மாவட்ட செயலாளர் கூட்டத்தை கவர் பண்ணவே இல்லை. அதை பின்னுக்கு தள்ளிட்டாங்க. அன்னைக்கு ராகுல் காந்தியோட பிரஸ்தானம் தாவேக்காவுடைய பொதுக்குழுவையும் தான் ப்ரொஜெக்ட் பண்ணாங்க. அப்போ மீடியா கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ்லேருந்து அது அதிமுகவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலன்னு தான் அதிமுகவுடைய மாவட்ட செயலாளர் கூட்டத்தை பற்றி பெருசாக அவங்க கண்டுக்கவும் இல்லைன்றதான் பாயிண்ட் ஆக்சுவலாக. ஸோ அதனால வந்து மீடியா பண்ணதுனால நான் அப்படி சொல்ல வரல. மெசேஜ் வந்து ரொம்ப தெளிவாக வந்து அதிமுக வந்து பலவீனமாக இருக்குது, தன்னை பலப்படுத்தி கொள்ள வேண்டிய அவசியத்தில் இருக்குது. ஆனால் விஜய் ரொம்ப தெளிவாக இருக்காரு. என் தலைமையில் தான் கூட்டணி, நான் தான் முதலமைச்சர் கேண்டிடேட்னு தெளிவாக இருக்காரு. இனிமே அதிமுக தான் தன்னை வந்து தயார்படுத்தி கொள்ள வேண்டும். புதுசாக அவங்க எப்படி கூட்டணி அமைக்கிறாங்க, யாரை சேர்த்துக்க போகிறாங்க, இல்லை இருக்கிற பாஜகவுடைய போகிறாங்களா இல்லைன்றது. ரெண்டாவது திமுகவுக்கு கிளியர் மெசேஜ் விஜய் கொடுக்குறாரு. உங்களை எதிர்த்து நான் தான் போட்டி போட போகிறேன், உங்களை கடுமையாக இனிமேல் எதிர்ப்பேன்றதையும் சொல்கிறார். ஸோ போட்டியை வந்து எப்படி, அந்த களத்தை வந்து எப்படி விஜய் மாத்துறான்றதை பொறுத்து இருந்தால் பார்க்கணும் ஆக்சுவலாக. அது எஸ்பெஷலி அந்த பைபோலாரில் எப்படி அதிமுக இடத்துக்கு விஜய் நகர்றாரு, அது வெற்றி பெறுவாரா மாட்டாருன்றதை வரப்போகிற காலங்கள் தான் சொல்லணும் ஆக்சுவலாக. ரொம்ப நன்றி திரு பிரியன், உங்களுடைய நேரத்திற்கும் கருத்துக்கும் மிக்க நன்றி.